Okay. So this is one of the main the API. It is like a conversational API. Not only the conversational API, it is a text-based API, and it is now it is getting lot of diversified classification within spacing. So first we will see what is spacing and also the other important factors using this application. Okay. Let's see if Spacey 101. Uh, Spacey 101 means everything you need to know from the basics to advanced with Spacey. Okay. So we'll just go through one by one. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம வந்து சிஎன்என்ல இருந்து எப்படி இது வந்து இந்த கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க், அதுக்கப்புறம் என்எல்பி, அந்த என்எல்பிக்குள்ள ஹவு இட் இஸ் கெட்டிங் ஃபிக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து கெட்டணும். ஏன்னா டீப் லேர்னிங்ல தெர் இஸ் நோ டெஃபினட் ப்ராசஸ் அண்ட் ஆல்சோ தி ஆர்கனைஸ்ட் வே ஆஃப் லேர்னிங். முதல்ல வந்து சின்ன சின்ன ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் லைப்ரரிஸ் தெரிஞ்சுக்கணும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, அண்ட் தென் ஹவு வி ஆர் கம்பைனிங் ஆல் தீஸ் டீப் நியூரல் நெட்வொர்க் இன்டு வித்தின் அ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டா அதுல எந்தெந்த இடத்துல வந்து நம்ம இந்த இந்த லைப்ரரி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து, ஏன்னா டீப் லேர்னிங் இட் செல்ஃப், the name itself, it's going in depth for one single problem. அதாவது ஒரு சின்ன விஷயம் அதுக்குள்ள இன்டெப்தா போறதுதான் வந்து டீப் லேர்னிங். அதனால மிஷின் லேர்னிங் மாதிரி வந்து ஒரு ஜெனரிக் ஒரு இன்ஃபர்மேஷனா இல்லாம இட் இஸ் கோயிங் இன் டெப்த், அண்ட் தட் டெப்த் இட்ஸ் கோயிங் டு சால்வ் எனி பர்டிகுலர் ஸ்பெசிபிக் ப்ராப்ளம். அவ்வளவுதான். அந்த ப்ராப்ளமை வந்து ரொம்ப டெப்தா சால்வ் பண்ணும், டெப்தா வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அந்த டூல்லையோ இல்லை ப்ராஜெக்டையோ இல்லை ப்ராசஸையோ நீங்கள் இது பண்ணும்போது. ஓகே, தட் இஸ் இன் தட் ஸ்பேஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ஆர் மோஸ்ட் வாண்டட் அண்ட் மோஸ்ட் ஈஸியஸ்ட் வே இன் லேர்னிங் என்எல்பி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்எல்பி கான்செப்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கிட்டா என்எல்பி தெரிஞ்சுக்கணும். ஸோ சிஎன்என்னோட அடுத்த கிளாசிஃபிகேஷன் தான் என்எல்பி. அந்த என்எல்பிக்குள்ள நீங்க ஸ்பேசி கத்துக்கிட்டாலே என்எல்பி கத்துக்கிட்ட மாதிரி. தட் இஸ் வை நீங்க என்எல்பியை தனியா படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் ரியலி அதுல இருக்கிற மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் அப்ளிகேஷன் அது படிக்கிறதுக்கு அது ரொம்ப நாள் ஆயிடும். அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டு படிச்சீங்கனாலும் என்எல்பி, திஸ் இஸ் ஹவ் என்எல்பி அப்படின்னு வந்து வி கேன் கம் டு a conclusion. That is why my method of teaching deep learning, it's entirely different from the usual learning methodology. நீங்க அகாடமிக்ல படிக்கிறதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இதுதான். ஓகே, ரைட். So we'll start. So whether you are new to Spacey or just wanted to brush up on some NLP basics and implementation details, this page should have you covered. சொல்ல வந்த விஷயம் அதுல அவங்களே கவர் பண்ணிட்டாங்க. ஓகே, right. Each section will explain one of Spacey's features in simple terms and with examples or illustrations. Some sections will also reappear across the usage guides as a quick introduction. Okay. Right. So what's Spacey, first of all? So Spacey is a free open source library for advanced
natural language processing in Python. இது முதல்ல நீங்க வந்து you have to keep it in your mind. It's a open source and it's free and it's actually a library, okay, for advanced natural language processing in Python. If you are working with a lot of text, you will eventually want to know more about it. For example, what's it about and what do the words mean in context, who is doing what to whom, what companies and products are mentioned, which texts are similar to each other, these kind of things, basically we wanted to know. Spacey is designed specifically for production use and helps you build applications that process and understand large volumes of text. Okay. Spacey முதல்ல இது வந்து it will help you to build applications that process and understand large volumes of text. கிட்டத்தட்ட லார்ஜ் லாங்குவேஜ் மாடலோட ஒரு பிகினிங் ஸ்டேஜ் தான் ஸ்பேசி. ஐ திங்க் இப்போ வந்து ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். தட் யூ ஹாவ் டு டெல் மீ. ஓகே, நான் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சாட் ஜிபிடி வந்துருச்சு, தி அதர் திங் ஜெமினி வந்துருச்சு, Claude வந்துருச்சு. There are so many other things as well. Perplexity வந்துருச்சு. There are so many LLMs. பட் அது எல்லாத்துக்கும் ஒரு பாயினியர் அப்படின்னா ஸ்பேசி தான். Okay, so Spacey is the first and foremost the application which உங்களுக்கு வந்து அப்பவே வந்து அந்த ஜிமெயிலோட நிறைய விஷயங்கள்ல ஸ்பேசியோட அந்த ஒரு இது இருக்கும், அந்த டச் இருக்கும். ஓகே, and it can be used to build information extraction or natural language understanding systems or to pre-process text for deep learning. Okay, right. So இது வந்து பேசிக்கா வாட் இஸ் ஸ்பேசி இஸ் ஆல் அபவுட். அடுத்து வாட் ஸ்பேசி இஸ்ன்ட். நிறைய நம்ம ஒரு அப்ளிகேஷனோ இல்லை லைப்ரரியோ நம்ம படிக்கும்போது நம்ம ஒரு அசம்ஷன்ல இருக்கும். ஓகே, ஸ்பேசி இஸ் நாட் எ பிளாட்ஃபார்ம் ஆர் அன் ஏபிஐ. இன் ஜென்ரலா ஸ்பேசி அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் எ லைப்ரரி, அவ்வளவுதான். இட் இஸ் நாட் எ பிளாட்ஃபார்ம், இட் இஸ் நாட் அன் ஏபிஐ. ஓகே, இப்போ ஏபிஐன்னு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். ஓகே, இப்போ சேட் ஜிபிடியை பார்த்தீங்கன்னா அது ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அந்த மாடல் இட் வில் ஜஸ்ட் கிவ் யூ தி யூசர் இன்டர்ஃபேஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் ஏபிஐ யூஸ் பண்ணுறதும் பண்ணாததும் அதுக்கப்புறம் உள்ள வரும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் இதுலேயும் ஏபிஐ ஒன்று இருக்கு, பட் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட். அதுக்காக ஏபிஐன்னு சொல்லிட முடியாது. இட் இஸ் பேசிக்கலி ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ லைப்ரரி. So unlike a platform, Spacey does not provide a software as a service. Okay, it's not a SaaS product. Software as a service, na SaaS. Okay, SaaS, software as a service, information as a service, platform as a service, SaaS. இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. கிளவுட்ல மேபி படிக்கலன்னா நீங்க படிப்பீங்க. கிளவுட் டெக்னாலஜில வர மூணு டெர்மினாலஜிஸ்: சாஃப்ட்வேர் as a service, platform as a service, right? And then information as a service. அது உண்டு. SaaS, PaaS, IaaS, or a web application. So it is not a platform or API கிடையாது. It's an open source library designed to help you build NLP applications, not a consumable service. இது வந்து சாட் ஜிபிடி மாதிரி ஒரு கன்சியூமபிள் சர்வீஸ் கிடையாது. Spacey is not an out-of-the-box chatbot engine. ஒரு பெரிய இனோவேஷன் அப்படிலாம் ஒரு பெரிய என்ஜின், சர்ச் என்ஜின் அப்படி இல்லை, லைக் ChatGPT கிடையாது. So while Spacey can be used to power conversational applications, it's not designed specifically for chatbots and only provides the underlying text processing capabilities. Okay. Spacey is not research software. So it's built on the latest research, but it's designed to get things done. But it is not a research software. So this leads to fairly different design decisions than NLTK or core NLP. So NLTK na நம்ம NLP சொல்றாங்க after explaining Spacey. Okay, so natural language text component, அது ஒரு பேக்கேஜா.
அப்படி இல்லை, சாஃப்ட்வேரா இல்லை. திஸ் இஸ் நாட் அ சாஃப்ட்வேர். which were created as platforms for teaching and research. இது ரெண்டுமே வந்து அந்த மாதிரியான சாஃப்ட்வேராகவும் இருக்கும், கிட்டத்தட்ட லைப்ரரியாகவும் NLPK நீங்கள் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் இட் இஸ் நாட் லைக் திஸ். ஸ்வேசி அது மாதிரி கிடையாது. The main difference is that Swayze is integrated and opinionated. நீங்க எங்க வேணாலும் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், அண்ட் யூ கேன் டேக் சம் சஜஷன்ஸ். உங்களோட உங்களுக்கு உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை தகுந்த மாதிரி யூ கேன் flexibly use this library. Swayze tries to avoid asking the user to choose between multiple algorithms that deliver equivalent functionality. Keeping the menu small lets Swayze deliver generally better performance and developer experience. ஒரு விஷயம் தான் இது பண்ணும். இட்ஸ் அ டெக்ஸ்ட் ஓரியன்டட் லைப்ரரி. அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் என்டெப்த்தாக எவ்வளோ கேட்டாலும் ஓரளவுக்கு இது மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ லைப்ரரி, அவ்வளோதான். அண்ட் Swayze இஸ் நாட் அ கம்பெனி. It's an open source library or company publishing. Swayze and other software is called Explosion. That is a different software altogether. Swayze to other something. Okay, so this is what it is. Now, features. So in the documentation, you will come across mentions of Swayze's features and capabilities. இதெல்லாம் தான் வந்து ஃபீச்சர்ஸ். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இதில் இருக்கு, ப்ளீஸ் நீங்கள் பென் பேப்பர் இல்லை நோட் பேட் டிஜிட்டல் நோட்டாக இருந்தாலும் சரி நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக் நாலேஜ் ஆர் டெர்மினாலஜிஸ் தட் யூ நீட் டு நோ when it comes to நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். NLP தனி பேப்பர் ஆக்சுவலாக. ஓகே, நம்ம ரொம்ப ரொம்ப சுருக்கமாக பார்க்க போகிறோம். NLP வந்து பெரிய ப்ராடர் டீப் லேர்னிங் ப்ரொசீஜர். அதில் முக்கியமானது கீ ஃபீச்சர்ஸ் மட்டும் வித் ரெஸ்பெக்ட் டு Swayze லைப்ரரியை பார்க்கலாம். ஸோ இதை படிச்சுட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட NLP அப்படிங்கிற அந்த இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு நல்ல தெளிவாக புரிஞ்சிடும். ரைட். ஃபர்ஸ்ட் டெர்மினாலஜி, tokenization. Segmenting text into words, punctuation marks, etc. The tokenization எப்படி ஒர்க் ஆகுது, how it is assuming that this as tokenization. ஃபர்ஸ்ட் ப்ராசஸே வந்து ஃபீச்சர்ஸ், அதாவது இதனோட கேரக்டர் என்னன்னா டோக்கனைஸ் பண்ணுவோம். அதை வந்து செக்மெண்ட், அந்த ஒரு நீங்க டெக்ஸ்ட் நீங்க வந்து இன்புட் கொடுத்தாலே இட் இஸ் செக்மெண்டிங் டெக்ஸ்ட் இன்டு வேர்ட்ஸ். இப்போ வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறீங்க, ரைட், அண்ட் யூஸ்வலி அது செக்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு ட்ரை டு எங்கெங்கெல்லாம் பங்க்சுவேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல இது பார்த்துக்கும். ஸோ தட் இட் இஸ் ட்ரைங் டு கிவிங் சம் ஸ்பேஸ். அது அந்த விஷயத்துக்கு தான் டோக்கனைசேஷன். அதாவது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் கீழே. ஓகே, ஸோ திஸ் இஸ் டோக்கனைசேஷன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், பார்ட் ஆஃப் ஸ்பீச் டேகிங், POS. Assigning word types to tokens like verb or noun. இப்போ நீங்க ஒரு சென்டென்ஸை டைப் பண்ணும்போதே அது வெர்பா இல்லை நவுனா, அதனோட கிளாசிஃபிகேஷனை முதல்ல செக்மெண்ட் பண்ணிக்கணும். டோக்கனைசேஷன்ல செக்மெண்டேஷன் பார்ட், அதுக்கப்புறம் செக்மெண்ட் பண்ணதும் அது வெர்பா இல்லை நவுனா அப்படின்னு பார்ட் ஆஃப் ஸ்பீச் அதனோட கிட்டத்தட்ட அதனோட டோனை கண்டுபிடிக்கிறதுக்கு இது தேவை. நவுனா இருந்துச்சுன்னா அது ஒரு பேரா இருக்கலாம், வேர்பா இருந்துச்சுன்னா அது ஒரு ஆக்ஷனோ இல்லை சம் கைண்ட் ஆஃப் தி அதர் ஆக்ஷன் ஐட்டம்ஸ் அதில் ஏதாவது இருக்கா, அது வாட் எவர் தி ஆக்ஷன்ஸ் வித் ரிலேட்டட் டு இஸ். அகெயின் இட் டசன்ட் பாதர் அபவுட் கிராமர். அது வந்து அதோட ரூட் வேர்டு தான், நேற்றே சொல்லியிருந்தோம், அதோட ரூட் தான் போய் ஜஸ்ட் பாயிண்டிங் வேர்டு. அதுக்கு பேசிக்கா இந்த POS வந்து ஹெல்ப் பண்ணும். Right? It is assigning word types to tokens like verb or noun. Token assign பண்ண உடனே அது verb or noun வந்து பிடிச்சிடும். Right? That is called POS. Dependency parsing.
assigning syntactic dependency labels describing the relations between individual tokens like subject or object. இதுதான் வந்து டிபெண்டன்சி பாசிங். அசைனிங் சின்டாக்டிக் டிபெண்டன்சி லேபிள்ஸ். அதுக்கு ஒரு லேபிள கொடுக்கும். ஒரு ஒரு லேபிள் அகெயின் கிளாசிஃபிகேஷன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லேபிள்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு கிளாசிஃபிகேஷனுக்குள்ள கொண்டு வந்துடும். ஒரு ஒரு ஈவன் கூகுள் சர்ச்சா இருக்கட்டும், எந்த சர்ச்சா இருக்கும், எந்த சர்ச் என்ஜின் போனாலும் சரி, நீங்க ஒரு ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறீங்கன்னா இது எல்லாம் பண்ணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸே கிடைக்கும். ஓகே, இப்போ இதுக்கு மேல இதுக்கப்புறம் ஐ மீன் வாட் எவர் ஆஃப்டர் தி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஸ்பேசி அண்ட் என்எல்பி, ட்ரை டு அப்சர்வ் வேர் எவர் யூ ஆர் கிவிங் தி இன்ஃபர்மேஷன். அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்தே அந்த அந்த அப்சர்வேஷனுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டே இருப்பேன். ஒன்ஸ் யூ ஆர் லேர்னிங் ஏஐ எம்எல் டிஎல் அப்படின்னா இந்த அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த வார்த்தையெல்லாம் கொடுக்குறீங்க, அந்த வார்த்தையெல்லாம் அது எப்படி எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு அதனோட ஃபீச்சர்ஸ்ல எப்படி எல்லாம் எடுத்துக்கணும், அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, நவ் இட் இஸ் டிபெண்டன்சி பாசிங். ஒரு 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 வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தையை எப்படி கிளாசிஃபை பண்ணுது, ஹவு இட் இஸ் ஜஸ்ட் அசைனிங் சம் லேபிள் டு தட் வேர்ட். அதுல ஏதாவது டிபெண்டன்சி இருக்கா, அதை எதையாவது எங்கேயாவது அசைன் பண்ணிக்க முடியுமா, எதனோட கிளாசிஃபிகேஷன் கொண்டு வர முடியுமா, எதனோட ஹைரார்கிக்கல் இன்ஃபர்மேஷனை கொண்டு வர முடியுமா பார்க்கணும். Describing the relations between individual tokens. It is trying to identify is there any other relationship like subject or object. அது சப்ஜெக்டிவாவோ அப்ஜெக்டிவாவோ இருக்கான்னு பாருங்க. நெக்ஸ்ட், lemmatization. Assigning the base forms of words. For example, the lemma of was is be. இந்த வாஸோட இந்த ரூட் வேர்டு சொன்னல, அதுக்கு பேர் தான் லெமட்டைசேஷன் பேரு. நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுங்க, ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லுங்க, இல்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்லுங்க, இட் டசன்ட் மேட்டர் ஃபார் திஸ். அதனோட ரூட் வேர்டு தான் நேராக போயிருக்கேன். வாஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ், அதனோட ரூட் வேர்டு வந்து பி. வாஸோட பாஸ்ட் டென்ஸ் ஈஸ் கிடையாது. ஜஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க, கிராமர் தெரியல, ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி கிராமர். வாஸோட ரூட் வேர்டு வந்து பி. அந்த லெம்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, லெம்மா ஆர் லெமட்டைசேஷன். அந்த லெம்மா, வாஸோட லெம்மா அப்படின்னா அதோட பி தான் லெம்மா. தட் இஸ் கால்ட் ரூட் வேர்ட். அண்ட் த லெம்மா ஆஃப் ராட்ஸ் இஸ் ராட். ப்ளூரல்ல இருந்தாலும் டசன்ட் மேட்டர். ஓகே, சிங்குலரோ சிங்குலர் அண்ட் தென் த ரூட் வேர்ட், அதுக்கு பேர் தான் லெமட்டைசேஷன். அதுதான் அந்த அந்த என்எல்பிக்கு தெரியும். என்எல்பியோட கிளாசிஃபிகேஷன்ல this is how it has been. Okay, next, sentence boundary detection. Finding and segmenting individual sentences. அது வந்து எஸ்பிடி. ஒரு அதுக்குள்ள ஒரு பவுண்டரி, எந்த கான்டெக்ட்ல நீங்க அந்த சென்டென்ஸை கேட்குறீங்க, அதுக்கு அதை வந்து டிஃபைன் பண்றது தான் சென்டென்ஸ் பவுண்டரி டிடெக்ஷன். அதுக்கப்புறம் நேம்டு என்டிட்டி ரெகக்னிஷன். நேற்றே நம்ம அது பார்த்தோம். Named entity recognition. Labeling named real world objects like persons, companies, or locations. இதுக்கு பேரு நேம்ட் என்டிட்டி ரெகக்னிஷன். இப்போ நெக்ஸ்ட் சொன்ன மாதிரி ஆப்பிள் அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதனோட நேம்ட் என்டிட்டி ரெகக்னிஷன் என்னன்னா, அது கம்பெனி, இட் இஸ் நாட் அ ஃப்ரூட், இட் இஸ் நாட் அ ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ ஏதாவது ஒரு பர்சன் அப்படின்னு சொல்றீங்கன்னா ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து சல்மான், உடனே சல்மான் கான். ஏன்னா இங்க பாருங்க, இந்த நேம்ட் என்டிட்டி ரெகக்னிஷன்ல லேபிளிங் நேம்ட் ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் பர்சன். அந்த சல்மான் அப்படின்னு ஒன்று அந்த செலிபிரிட்டி, இந்த ரியல் வேர்ல்டு, அந்த அதனோட அதனோட கேரக்டர், அந்த அந்த ஃபீச்சர்ஸ் தான் போகும். அண்ட் இது வந்து நம்ம மற்ற சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்ற மாதிரி இது வந்து நம்பர் ஆஃப் சர்ச்சஸ், நம்பர் ஆஃப் அதெல்லாம் இல்லை. பேசிக்கா
இது வந்து நேம்டு என்டிட்டி ரெக்கக்னிஷன்ல இது வந்து செலிபிரிட்டி அந்த அந்த பர்சன் அது ஒரு ஐடென்டிட்டி இல்லையா, அங்கதான் போய் நிற்கும் அது. அந்த என்எல்பியோட ஸ்ட்ரக்சர் அங்கதான் நிற்கும். அதுக்கப்புறம் தான் எஸ்இஓ வாட் எவர் வேணும், ரொம்ப ரொம்ப பயங்கர சர்ச் கிரைட்டீரியா. டெய்லி ஒரு சல்மான் கான் தேடுறாங்க எத்தனை பேர். தட் இஸ் நாட் அந்த கான்செப்ட் கிடையாது. கான்செப்ட் என்னன்னா, இந்த நேம்டு என்டிட்டி ரெக்கக்னிஷன்ல இந்த நேம் திஸ் ரெஃபர்ஸ் டு திஸ் பர்சன், அவ்வளவுதான். அதே மாதிரி மோஸ்ட்லி என்னோட லாஸ்ட் நேம் எம் வந்து எம்னு போட்டாலுமே இட் இஸ் ரீடைரக்டட் இன்டு ஸ்ரீனிவாச ராமானுஜன். நான் பாருங்க தெளிவா நான் கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலுமே இந்த என்எல்பியோட ஸ்ட்ரக்சர் திஸ் இஸ் ஹவ் இந்த நேம்டு என்டிட்டியில இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். திஸ் இஸ் ஹவ் இட் ஷுட் பி. என்எல்பியோட கான்செப்ட் எங்கேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். திஸ் இஸ் ஹவ் த என்இஆர் நேம்டு என்டிட்டி ரெக்கக்னிஷன் அங்கதான் போய் ரெஃபர் பண்ணும். ரைட், this you have to be very very clear about things. Okay. Right. NER, entity linking, disambiguating textual entities to unique identifiers in a knowledge base. நம்ம ஏற்கனவே நம்ம knowledge base எடுத்துக்கலாம். அவருக்கு knowledge base நாலேஜ் பேஸ் ஏதாவது இப்போ ஞாபகம் இருக்கும்? நாலேஜ் பேஸ் பற்றி நம்ம ஏதாவது பேசியிருக்கோமா? நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கு. நாலேஜ் பேஸ் இப்போ நீங்க வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க்ல ஐ மீன் நாலேஜ் ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட டிக்ஷனரி. ஸோ அங்கிருந்து தான் நீங்க வந்து யூ ஆர் ஜஸ்ட் ரிட்ரீவிங் தி இன்ஃபர்மேஷன். அதே தான் என்எல்பி. என்எல்பிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுல இட் இஸ் கெட்டிங் லிங்க்ட். இந்த என்டிட்டி லிங்க் ஆகும் அங்கதான். அது வந்து அந்த நாலேஜ் பேஸ்ல இருந்து தான் எடுக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர்ல இல்லைன்னா அதை ட்ரெயின் பண்றது கஷ்டம். ஓகே, ஏன்னா மிஷின் லேர்னிங்கா இருக்கட்டும் இல்லை டீப் லேர்னிங்கா இருக்கட்டும், நவ் வி ஆர் இன் என்எல்பி அண்ட் டீப் லேர்னிங் அண்ட் வி ஹாவ் டு ட்ரெயின் தம் இன் சர்டன் ஆர்டர். அந்த ஆர்டருக்கு அது ஒரு நாலேஜ் பேஸ் தேவைப்படும். அந்த நாலேஜ் பேஸ்க்கு இப்போ சல்மான் இல்லை கிருத்திக்கோ இல்லை ஸ்ரீனிவாசனோ என்னை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் இதுக்கு தேடணும்னா என்னை பத்தின இன்ஃபர்மேஷன் நான் முதல்ல ஃபீட் பண்ணணும், அதை ட்ரெயின் பண்ணணும், அதை மல்டிபிள் டைம்ஸ் நானே அதை டெஸ்ட் பண்ணணும், ரிட்ரீவ் பண்ணணும். அப்போதான் எங்கேயோ போய் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஆகும். ரைட், தென் only know I will be able to retrieve some kind of knowledge. நேற்று பார்த்த மாதிரி, நேற்று நம்ம சேட் ஜிபிடியில் ஜஸ்ட் ஒரு ஆட் காப்பி பண்ணோம்ல அந்த மாதிரி. தட் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி கிவன் ஆல் தி இன்ஃபர்மேஷன்ஸ் and it is getting into their and stored into their knowledge base. கிட்டத்தட்ட இந்த விஷயம் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு யுவர் ஹிஸ்ட்ரி அது ஒரு நாலேஜ் பேஸ். உங்க நாலேஜ் பேஸ் ஃபார் ChatGPT டு யூஸ் யுவர் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஃபர்தர் டு ப்ராசஸ் வாட் எவர் யூஆர் ஆஸ்கிங். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர்ல ஒரு ஹியூமன் பீயிங்கா வந்து அது வந்து உங்களுக்கு எடுத்துக்கணும். That is called entity linking. Similarity, comparing words, text spans and documents and how similar they are to each other. இதுவும் நடக்கும் உங்களோட. ஐ மீன் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் இது அத்தனையும் ஒரே நமக்கு தெரியாத, அதாவது ஒரு நேனோ செகண்ட்ஸ்ல இது எல்லாம் ப்ராசஸ் ஆகி நமக்கு ரெஸ்பான்ஸ். ஓகே, அதுதான் அங்கே பியூட்டியே. Similarity check பண்ணும். Text classification, assigning categories or labels to a whole document or parts of a document. இப்போ நம்ம கேட்கிற அந்த ஒரு கேள்வியை how it is just classifying, right, that matters a lot. அதுதான் அந்த கான்டெக்ஸ்டையே மாத்திரும். நீங்க வந்து வெறுமனே வந்து ஆப்பிள் அப்படின்னா அது என்எல்பில என்னவா இருக்கோ நாலேஜ் பேஸ்ல அது ஆப்பிள்னா கம்பெனி தான். யூ ஹாவ் டு ஸோ தட் யூ ஹாவ் டு பி வெரி வெரி கிளியர் வென் யூ ஆர் ஆஸ்கிங். அதனால தான் ப்ராம்ப்ட் பண்ணும்போது கரெக்டாக ப்ராம்ப்டிங் கொடுங்க, கரெக்டாக தேடுங்க, கரெக்டாக சொல்லுங்க, கரெக்டாக இன்ஃபர்மேஷன் அதுக்கு கொடுத்தா மட்டும்தான் அதனோட பொட்டன்ஷியாலிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி
key element. Rule-based matching. Finding sequences of tokens based on their text and linguistic annotations similar to regular expressions. Rule-based matching. சில ஓகே அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்க்கணும். இதுல வந்து பெரிய எக்ஸாம்பிள் இருக்கு. Training, updating and improving statistical models predictions, and then serialization, saving objects to files or byte strings. Okay, so இதனோட basic statistical, basic information about this space. Right. Statistical models. While some of Space's features work independently, others require trained pipelines to be loaded, which enables Spacey to predict linguistic annotations. For example, whether a word is a verb or noun. A trained pipeline pipeline is nothing but it's a project. Okay. Pipeline அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் 1, ப்ராஜெக்ட் 2, ப்ராஜெக்ட் 3, ப்ராஜெக்ட் 4 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்தையும் சேர்த்தா அது ஒரு ப்ராடக்ட் ஆகும். அப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கு நடுவில் நிறைய பைப்லைன்ஸ் ஆஃப் ஒரு சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் ஒர்க் ஆகலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ப்ராடக்ட்ல மல்டிபிள் அல்காரிதம்ஸ் இருக்கும். CNN இருக்கும், RNN இருக்கும். we are just dealing with deep learning அப்படிங்கிறதுனால சொல்றேன். CNN, RNN, ANN எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ற அந்த ஒரு விஷயம் தான் பைப்லைன். அப்போ அந்த பைப்லைன்ல it combines all the algorithms, and whatever you want, you can just hit them. Okay. So a trained pipeline can consist of multiple components. That is what I was trying to explain. But use a statistical model trained on labeled data. Spacey currently offers trained pipelines for a variety of languages, which can be installed as individual Python modules. Okay. And pipeline packages can differ in size, speed, memory usage, accuracy, and the data they enter. The package you choose always depends on your use case and the text you are working with. For a general purpose use case, the small default packages are always a good start. They typically include the following components. There are multiple components, simple components, medium components. That depends on our use case or problem statement. So the binary weights for the part of speech standard, dependency parser, and named entity recognizer to predict those annotations in context. Lexical entries. Lexical vocabulary, words, and lexical lemmatization. And the dictionary of words. இப்போ வந்து நீங்க மெடிக்கல் டேர்ம்ஸ்ல நீங்க வந்து ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க. டாக்டர்கிட்ட போனதும் எனக்கு தலைவலி, ஹெட்ஏக் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே. ஆனால் ஹெட்ஏக் போயிட்டு நீங்க எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வரீங்க. அந்த சம்மரியில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து நியூராலஜி டேர்ம். அது ஹெட்ஏக் அப்படிங்கிறது வெரி கேஷுவல் அண்ட் வெரி எப்படி சொல்றது, கொலோக்கியல் லாங்குவேஜ், நம்ம பேச்சு வழக்கில் இருக்கிற ஒரு லாங்குவேஜ். ஆனா ஹெட்ஏக் அப்படிங்கிறத எப்படி நீங்க கிளாசிஃபை பண்றது அப்படின்னா, இது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஹைரார்கி இருக்கு. அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல தான் இந்த ஹெட்ஏக் அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்து கீழே இருக்கும். அதுதான் வந்து லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இந்த லோயர் லெவல்ல இந்த லாங்குவேஜ் வந்து பீப்புள் வில் பி யூஸிங் இட். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ ஹெட்ஏக் சொன்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது லோ லெவல் லாங்குவேஜ். அதனோட ஹை லெவல் லாங்குவேஜ் இல்லை, அதனோட ஹைரார்கி எது அப்படின்னா கார்டியாலஜி. கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது எதுவுமே இல்லை, அது வந்து ஆங்காலஜி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேர்முக்கும் ஒரு ரூட் லெமடைசேஷன், லெக்சிக்கல் என்ட்ரினா அதுதான் மீன் பண்ணும். ஓகே. That vocabulary, that is words and their context independent attributes like the shape or spelling. இதையும் செக் பண்ணும்.
சம்டைம்ஸ் நம்ம நிறைய டைப்போலாம் இந்த சாட்ஜிபிட்டிலையோ ஈவன் மெட்டால நீங்க பண்ணும்போது நிறைய டைப்போ இருக்கும். இருந்தாலும் அந்த கான்டெக்ட் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா லெக்சிக்கல் என்ட்ரிஸ் அதனோட ரூட் அது எப்படி ஹவு இட் இஸ் ஜஸ்ட் கெட்டிங் கன்வெர்டட் அதுதான் இப்போ பயங்கரமா மாறி இருக்குன்னு சொல்லுவேன். இந்த ஸ்பேஸில் அந்த அளவுக்கு கண்டுபிடிக்கணும்னு தெரியல. பட் லார்ஜ் லாங்குவேஜ் அந்த அந்த அல்காரிதம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அல்காரிதம் இஸ் கெட்டிங் எவல்யூஷனைஸ்ட் ரைட் தீஸ் டேஸ். அண்ட் நீங்க எப்படி பண்ணாலும் உங்களோட கான்டெக்ட் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதனால தான் சாட் ஜிபிடி இஸ் கெட்டிங் ஃபேமஸ் எவ்ரி நவ் அண்ட் தென். புதுசா வரவங்களையும் அதை அட்ராக்ட் பண்ணதுன்னா காரணம் இதுதான். Data files like lemmatization, rules, and lookup tables. Word vectors, that is multi-dimensional meaning representations of words that let you determine how similar they are to each other. இதுக்கு இந்த கன்ஃபியூஷனும் நிறைய வரும். வேர்ட் வெக்டர்ஸ் இப்போ வந்து நான் ஒரு ஏதோ ஒரு ஒரு கான்டெக்ட்ல நான் கேட்பேன், அது ஒரு கான்டெக்ட்ல பதில் சொல்லுவோம், அதுவும் நடக்கும். அப்போ அந்த கான்டெக்ட் ஓகே இதுக்கு வந்து மல்டி டைமென்ஷனாலிட்டி இருக்கு இந்த வார்த்தைக்கு அப்படின்னா அந்த 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 விஷயத்தை நம்ம என்ன கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதை வெரி வெரி ஸ்பெசிஃபிக். இல்லைன்னா வந்து ஜென்ரலாக தான் ஒரு விஷயத்தை வந்து ஸோ இட் ஷுட் நாட் பி இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் when it comes to அது அது ஒரு ரெஸ்பான்ஸாக வரும்போது நம்ம நினைக்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. That is also happening. So configuration options like the language and processing pipeline settings and model implementations to use to put space in the correct state when you load the pipeline. Right. இது வந்து statistical models. Features நம்ம பார்த்தாச்சு. Statistical models, these are the things, and linguistic annotations. Spacey provides a variety of linguistic annotations to give you insights into a text grammatical structure. This includes the word types like the parts of speech and how the words are related to each other. For example, if you are analyzing text, it makes a huge difference whether a noun is the subject of a sentence or the object, or whether Google is used as a verb or refers to the website or a company in a specific context. Okay. நீங்க இப்போ இத படிக்கும்போது don't get to the context of ChatGPT அந்த ரேஞ்சுக்கு வந்துடாதீங்க. Just imagine you are working, I mean, you don't have any large language model or something else. You are just dealing with Google search engine. அதை மட்டும் நினைச்சுக்கோங்க. So that you'll be able to understand more about space. ஏன் சொல்ல வரேன்னா if you just think about the ChatGPT like large language models, then இதனோட விஷுவலைசேஷனுக்கும் அதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. Okay, so as of now, we are into NLP and we are into Spacey, and we are just now um, comparing the information with Google search engine. So once you have downloaded a trained pipeline, you can load it via Spacey road. Okay, this will return fine. Okay, இப்போ இதை ஜஸ்ட் உங்களோட இதில் இது பண்ணுங்க கூகுள் கொலாப்ல. I'm just running test பண்றேன் இல்லை இதுலயே ரன் ஆகுறாங்க. நீங்க உங்களோட இது பண்ணுங்க. I will send out this information to you. Chat. வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். இதை ரன் பண்ணுங்க. So that how we are going to run the NLP using space. Now share பண்ணுங்க. Stop share. நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அதை ஃபஸ்ட் ரன் பண்ண
ஸோ இப்போ இதில் ரைட். ஸோ திஸ் இஸ் தி ரைட். இப்போ NLP ஈக்குவல் டு ஸ்பேசி டாட் லோட் இருக்கா, அதாவது EN கோர் வெப் SM அப்படின்னு என்னன்னா டிக்ஷனரி, ஆக்சுவலா டிக்ஷனரி இங்கிலீஷ் கோர் வெப் சர்ச் அந்த SM அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே. இப்போ இந்த கீழே ஓகே ஐ திங்க் even though a doc is processed split into individual words and annotated, it still holds all information of the original text. இப்போ இந்த டெக்ஸ்ட் அந்த டாக்குமெண்ட்ல கொடுத்துருக்காங்க ஒரு டெக்ஸ்ட். Apple is looking at buying UK startup for $1 billion. அதுக்கப்புறம் for token in doc print token dot text token dot pos token dot dep அந்த அவுட்புட் வாங்குறது பலாதுல. ஓகே, இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா NLP of Apple is looking at buying company. ஓகே, ஆப்பிள் அப்படிங்கிறது இங்க ப்ரப்போசிஷன். இந்த இங்கிலீஷ் கோர் வெப் அப்படிங்கிற அந்த டிக்ஷனரியில் ஸ்பேசி ஹேஸ் இட்ஸ் ஓன். மோஸ்ட்லி எல்லாருமே இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் வச்சிருப்பாங்க டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் அப்படிங்கிறது ப்ரப்போசிஷன், தட் இஸ் நவுன், சப்ஜெக்ட், தட் இஸ் இட் ரெஃபர்ஸ் டு கம்பெனி, அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஈஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஈஸ் அப்படிங்கிறது ஆக்சிலரி டேர்ம். ஓகே, இப்போ இது வந்து டோக்கனா ஃபர்ஸ்ட் டோக்கன் டாட் டெக்ஸ்ட் எல்லாத்தையும் டோக்கனைஸ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் டோக்கன் டாட் பிஓஎஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அது வேர்பா அந்த ரூட் நவுனா அப்படிங்கிறதையும் பண்ணுது. அண்ட் இஸ் இஸ் அப்படிங்கிறத பண்ணியாச்சு. லுக் வேர்ப், அதோட ரூட் வந்து வேர்ப். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா லுக்கிங் அட் அப்படிங்கிறது ADP ப்ரப்போசிஷன் ஆக்சுவலாக இது. ஓகே, அட் அப்படிங்கிறது அந்த வார்த்தையை ப்ரப்போசிஷன், அதாவது கிராமர். ஓகே, கிராமர் நல்லா தெரிஞ்சதுன்னா இந்த ப்ரப்போசிஷன் அப்ஜெக்டிவ் அந்த இதெல்லாம் ஓரளவுக்கு. இது வந்து ADPன்றது அப்ஜெக்டிவ் ப்ரப்போசிஷன். ஓகே, அதுக்கப்புறம் பை வேர்ப். ரைட். அதுக்கப்புறம் யூகே அப்படிங்கிறது ஒரு நவுனு, ஒரு ஆப்ஜெக்ட். ரைட், சாரி, நாட் நவுன், இட் இஸ் அ ப்ரப்போசிஷன். அதுவும் ப்ரப்போசிஷனுக்குள்ள தான் வருது. யூகே அப்படிங்கிறது ஒரு கான்டினென்ட். ஓகே, யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிற ஒரு கான்டினென்ட்குள்ள வர ஒரு நேம். அதை வந்து தெர் இஸ் நோ வேற எப்படி நீங்க இது பண்ணுங்க, அதனோட ப்ராடர் கேட்டகரிக்கு தான் வந்துடும். ஸ்டார்ட் அப் நவுன், ஃபார் ப்ரப்போசிஷன், அகைன் அட்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் டாலர், இது ஒரு சிம்பிள், SYMனா சிம்பிள். குவான்டிட்டி, மாடுலர், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ல எவ்வளோ அப்படின்னு கேட்குறவங்க, ஹவு மச், ஹவு, அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு குவான்டிஃபையிங் அப்படிங்கிற அந்த இதில் வருது. அதுக்கப்புறம் ஒன் நம்பர், நியூமெரிக்.